தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயில இருக்கா. விஜய் சாருடைய போர்ஷனை அவர் எப்போதும் முடித்து விட்டார். தற்போது இன்னமுமே 10% படப்பிடிப்பு பேலன்ஸ் உள்ளதாக சொல்லப்படுது. இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருந்தது. படத்துடைய ரிலீஸ் செய்தியில தற்போது ஒரு சில குழப்பங்களுமே நிலவிட்டிருக்கு. சோ தளபதியுடைய கடைசி படம் இதுதான் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தை சந்தீப் கிஷன் அவர்களை வைத்து ஜேசன் சஞ்சய் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. படத்திற்கு தமன் அவர்கள் இசையமைக்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சயுடன் இணைந்து லைகா ப்ரொடக்ஷனுமே மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. அண்மையில பாத்தீங்கன்னா படத்துடைய மேக்கிங் வீடியோ வழியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. ஒரு முதல் படத்தை இயக்குற இயக்குனர் போலவே இல்ல, அவ்வளவு ப்ரொஃபஷனலாக ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கார் அப்படின்னு படத்துல ஒர்க் பண்ண பல ஆர்டிஸ்டுகளுமே சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் இந்த படம் மட்டுமல்ல அடுத்த படத்திற்குமே தற்போதே தயாராகிட்டாரா. அடுத்த படத்திற்கான கதையுமே ஓகே பண்ணிவிட்டதாக சொல்லப்படுது. சோ அடுத்த படத்துல ஹீரோவெல்லாம் கிடையாதாம், வெறும் ஹீரோயினை வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதையை தான் நம்ம ஜேசன் அவர்கள் எடுக்க போறாரா. சோ இதற்கு அவர் சூஸ் பண்ண ஆக்ட்ரஸ் தான் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அவர் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராவை சூஸ் பண்ணிருக்காரா. தன்னுடைய 2வது படத்திலேயே லேடி சூப்பர் ஸ்டாரை அவருடைய படத்துல கமிட் பண்ணி உள்ளார் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு பலருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சயுடைய ஒரு சில ஒர்க்குகளை நயன்தாராவுமே பார்த்து வியந்து போய் உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.